சத்தத்தை கேட்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளை சில முக்கியமான இடங்களுக்கு ஆண்டவர் உங்களை அதிகாரியாய் மாற்ற போகிறார். சில மனிதர்கள், பெரிய பெரிய மனிதர்கள், யாரையுமே நம்பாதவர்கள், உங்களை நம்பக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த பூமியினுடைய ராஜாக்கள், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீங்கள் எந்த இடத்திலே சிறுமைப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே சிறைச்சாலையின் அனுபவத்திலே இருந்தீர்களோ, எந்த இடத்திலே நீங்கள் மிகவும் நொறுக்கப்பட்டீர்களோ, அதே இடத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு பெரிய மனிதன் உங்களை அழைக்க போகிறார். கர்த்தர் ராஜாக்களை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து அதிகாரங்களை உங்கள் கையிலே கொடுத்து, ஆளுகையை உங்கள் கையிலே கொடுத்து, சகல காரியத்தையும் உங்கள் வசத்திலே ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு நாளை கர்த்தர் தருவாராக. ஆமென். இந்த வசனத்தை ஆண்டவர் பேசும்போது நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நீர் என்னை கோயம்புத்தூர் பட்டணத்தில் என்ன வச்சிருக்கிறீங்க, இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தினுடைய முழு சொந்தக்காரரும் நீங்க தான். ஆனா இப்போ இந்த ஊழியத்தை செய்வதற்கு இந்த பட்டணத்திற்கு என்னை அதிபதியாக்குங்க. எல்லா ஆளுகையும், இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் எல்லா ஆளுகையும் என் கையில நீங்க கொடுங்கன்னு நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். நான் நம்புறேன் ஆண்டவருடைய வார்த்தை பொய் உரையவே உரையாது. உங்க நிறைய பேர் ஆண்டவர் ஸ்பெஷலா நம்புறாரு. இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்க பார்க்க வேண்டாம். யோசேப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. அந்த எகிப்தினுடைய தேசத்துல வாழ்றதுக்கே அவனுக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் அந்த நாட்டிலே இருக்கிற தலைவன் வந்து அவனுக்கு முன்னாடி நின்று எல்லா பொறுப்பையும் யார் கையில கொடுத்தார் அப்படின்னா யோசேப்பனுடைய கையில கொடுத்தாங்க. அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் எஜமானனும் அதிபதியும் ஆக்கினான். கர்த்தருடைய வார்த்தையை தைரியத்தோடு சொல்லுகிறேன். அந்த யோசேப்பின் மேல் இருந்த அபிஷேகம் உங்க மேல நிலைவரமாய் கடந்து வருவதாக. இதுவரையிலையும் பொறுப்புகள் பிடுங்கப்பட்டிருக்கலாம், இதுவரையிலும் பொறுப்புகள் உங்களை தாண்டி இன்னொருத்தருக்கு கடந்து போகலாம், இதுவரைக்கும் பொறுப்புகளை எடுப்பதற்கு உங்களுக்கு ஞானமே இல்லாமல் இருக்கலாம். ஆனா இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு அபிஷேகத்தை தருவேன்.